Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Instagramல disappearing message பத்தி தான் பார்க்க போறோம். Disappearing messageங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சேட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்த அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ்லேருந்து டிஸப்பியர் ஆகிற மாதிரி, அதாவது டெலிட் ஆகிற மாதிரி செட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மெசேஜ் செக்ஷனில் போய் ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டாப்பில் இருக்கிற ஐடியை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் டிஸப்பியரிங் மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் 4 ஆப்ஷன் இருக்கும். ஆஃப் ஒன்ஸ் தே ஆர் சீன் 24 hours 7 days. உங்களுக்கு டிஸப்பியரிங் மெசேஜ் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி வைக்கணுன்னா ஆஃபில் இருந்து ஆன் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் தே ஆர் சீன் இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் மெசேஜை ரீட் பண்ணிட்டீங்கன்னா சேட் பேஜிலேருந்து மெசேஜ் டெலீட் ஆகிடும். இதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் டெலீட் ஆகிடும். இது வந்துட்டு நீங்கள் எந்த சேட்டுக்கு டிஸப்பியரிங் மெசேஜை ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சேட்டுக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட்டு 24 hours இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிங்கன்னா 24 hours வரைக்கும் தான் சேட் பேஜில் மெசேஜ் இருக்கும். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 7 days இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிங்கன்னா 7 days அப்புறமா சேட் பேஜிலிருந்து டெலீட் ஆகிடும். அதாவது மெசேஜ் வந்து 7 days மட்டும்தான் இருக்கும். இதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு சேட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸப்பியரிங் மெசேஜ் ஆன் பண்ணியிருக்கீங்கன்னு மென்ஷன் ஆகியிருக்கும். இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க சேட் பேஜ்லேயும் மென்ஷன் ஆகும். நான் இதில் 24 hours மெசேஜ் டெலிட் ஆகிற மாதிரி ஆன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம், அல்லது வேண்டான்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.